எக்ஸசைஸ் 2.2ல தேர்ட் சம்மில் என்ன 33யோட டெசிமல் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் அதை 1/11 யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் 71/33 டெசிமல் நம்பரில் எழுத சொல்லியிருக்காங்க, அதை யூஸ் பண்ணி அதே மாதிரி. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 1/11 யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லா ஆன்சரையுமே வர வைக்கணுமாமா. ஓகே, அப்போ 1/11 என்ன பண்ணணும், 1 11ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கி, 0.090909 போயிட்டே இருக்கும் டிவைட் பண்ணும்போது. அப்போ 1/11ஓட ஆன்சர் என்ன, 0.09. மேலே பார் போட்டோன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு 1/33 இப்போ வர வைக்கணும். 1/33க்கு டெசிமல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 1/33 3 × 11 பிரிக்கலாமா? ஸோ 1/3 × 1/11. இப்போ 1/11க்கு நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சோம், 0.09. இப்போ இந்த 3ஆல் கேன்சல் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்கி, 0.03. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அடுத்து 1/33 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 71/33க்கு 71 33ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், 71 33ஆல் 2 33s 66. பேலன்ஸ் என்ன, 76ல் 4 + 1 5 இருக்கும் ரிமைண்டர். ஸோ டிவைசட் 2 பேலன்ஸ் 5 33. ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷன் மாற்றுவோம்ல, அந்த மாதிரி எழுதியிருக்கு. 2 5/3 வரும். அப்போ 2 + 5/33ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 5 மட்டும் தனியாக வச்சிடலாம். 1/33க்கு தான் ஆல்ரெடி நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல. அப்போ 5 × 1/33. 1/33க்கு வேல்யூ என்ன, 0.03. 5 × 0.03. இப்போ 5 கூட அதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். 5 3s are 15. இங்கே மல்டிபிள் பண்ணும்போது 2 டிஜிட் இருக்குது. ஸோ 2 டிஜிட் வந்துருச்சு, அதனால் 0 தேவையில்லை. 0.15. இப்போ இந்த 2வை ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து 2, இது வந்து டெசிமல் நம்பர். அப்போ 2.15. ஸோ 71/33யோட ஆன்சர் என்ன, 2.15. 15 மேலே பார் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ.